ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக எனக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் தேவைப்பட்டுச்சு. ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி 2 ட்ரைபாட் இருக்குது. ஒன்று நான் என்னோட ஆன்லைன் கிளாஸஸ்க்காக சொல்லிக் கொடுக்குறதுக்கும், இன்னொன்று யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கேமரா வச்சு யூடியூப் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். என்னோட ஆன்லைன் கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த ட்ரைபாட் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோக்கஸ் வந்து என்னோட 18 இன்ச் ஃப்ரேமில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா சைடில் மட்டும்தான் நம்மளோட மொபைலோ அல்லது கேமராவோ வச்சு பண்ணுறோன்னா சைடில் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகும். இந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணி நான் கிளாஸஸ் எடுக்கிறப்ப என்னோட 18 இன்ச் ஃப்ரேமில் சைடில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் எடுப்பேன். டாப் வியூவில் சென்டர் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைபாட் வந்து யூஸ் ஆகலை. ஸோ என்னோடய ஃப்ரேமையுமே நான் காட்டுறேன் பாருங்கள் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச்சஸ் போட்டது எல்லாமே இந்த மாதிரி சைடில் தான் போட்டிருப்பேன். இந்த ரவுண்ட் ஃப்ரேம்க்கும் சைடில் தான் ஃபுல்லாகவுமே கவர் பண்ணும். இப்போ சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்னோட அந்த மொபைல் ட்ரைபாட் வந்து யூஸ் ஆகாது. ஸோ டாப் வியூவில் ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸோ அல்லது வீடியோஸோ எடுக்கிறதுக்காக எனக்கு ஒரு ட்ரைபாட் தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு டெய்லரிங் வீடியோ எடுக்கிறேன்னாலும் அதுக்கும் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்லாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி சைட் ஃபோக்கஸில் தான் இவ்வளோ நாளும் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்குமே என்னென்னா இன்னும் கிளியராக ஃபோக்கஸ்டாக வேணும் அப்படின்னா டாப் வியூவில் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் இன்னும் வீடியோஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அமேசானில் சர்ச் பண்ணி நான் ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கிறேன். அதோட அன்பாக்சிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மொபைல் ஸ்டாண்டோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இனி இதை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்ம் பார்ட் கூட மேலே நம்ம இந்த 2 ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஏரியாவில் இந்த கிளாம்ப் பார்ட்டையும் இந்த மொபைல் ஹோல்ட் பண்ணக்கூடியதையும் ரெண்டையும் இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டாண்டில் இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய பார்ட்டை எல்லாமே நம்ம சேர்த்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் ஹோல்ட் பண்ணுறது இருக்குல்ல, இதை இந்த ஆர்ம் பார்ட் கூட வச்சு ஜாயின் பண்ணுறேன். இதில் இந்த மாதிரி சில்வர் கலரில் ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மொபைல் ஹோல்டரை இதில் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணணும். இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்க்ரூக்குள்ளே அப்படியே இந்த மொபைல் ஹோல்டர், இந்த ஸ்க்ரூ போகக்கூடிய ஹோல் இருக்குல்ல, இதை அதுக்குள்ளே வச்சு அப்படியே அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக டைட் கொடுத்துடலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இனி இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ இந்த நம்மளோட மொபைல் ஹோல்டர் வந்து நம்மளோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்குறது. ஸோ இதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் இப்படி கரெக்டாக இந்த ஹோல்டருக்குள்ளே மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டா போதும், சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இந்த ஸ்க்ரூவை வச்சு நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் வந்து கொஞ்சம் கூட லைட்டாக அப் அண்ட் டவுனில் மூவ் ஆகாது, நல்லா டைட்டாக உங்களுக்கு இந்த இடம் லாக் ஆகிரும். இனி இந்த கிளாம்ப் பார்ட்டு ஒரு சைடு நம்ம ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் இந்த கிளாம்பை நம்ம இந்த இடத்துல இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். அது நம்ம எந்த டேபிளில் வைக்க போகிறோமோ, டேபிள்லேயோ அல்லது மிஷின்லேயோ எங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அதில் போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்டாண்டை இந்த டேபிளில் இந்த சைடு ஓரத்தில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இந்த கிளாம்பை தான் நம்ம இந்த டேபிளில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாம்பில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த அளவுக்கு நம்ம எந்த டேபிளோ ஆர் மிஷின்லையோ நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளோட தடிமன் இந்த அளவுக்கு இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய டேபிள்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தடிமன் அதிகமாக இருக்கிறதுலையும் நம்ம இந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டை அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா
இந்த இடம் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நேரம் மேலே இந்த டேபிளோட இது வந்து டச் ஆகக்கூடிய இடம், இந்த இடம் நல்ல ஒரு grip இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட்லேருந்து கலந்து வரவே செய்யாது. அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல grip இருக்கும். டேபிளோட நல்லா உங்களுக்கு அட்டாச் ஆகி நல்ல ஒரு லாக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட டேபிளுக்கும் எந்த டேமேஜும் வராது. இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலேயுமே இதில் நல்ல grip இருக்கிறதுனால டேபிளுக்கும் உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. ஸ்டாண்டு உங்களுக்கு கீழே இறங்கி வராது. இப்போ இதில் இந்த லிவர் பார்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லிவரை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிவரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு டேபிளோட திக்னஸ் எந்த அளவு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாம்பை இப்போ நான் இந்த டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த டேபிளோட திக்னஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருதோ அதுதான் இந்த கிளாம்பில் மேலே grip இருக்குல்ல, இந்த இடத்துக்கும் இந்த லிவரோட மேலே டாப் சைடுக்கும் உள்ள திக்னஸ் இதில் தான் உங்களுக்கு லாக் ஆகும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ அப்படியே நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணி ஓரளவுக்கு நம்மளோட டேபிளோட திக்னஸ் எந்த அளவோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட் இந்த ஸ்க்ரூவை லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இனி என்ன பண்ணுறேன்னா, நமக்கு எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல கொண்டு இப்படி உள்ளே சொருகிடணும். ஸோ சொருகினதுக்கு அப்புறம் இங்கே எந்த கேப்புமே இல்லை. ஸோ கேப் இல்லாமல் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டேபிளும் டேமேஜ் ஆகாது. ஏன்னா இங்கே நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக தான் இருக்கும், மேலேயும் grip இருக்கும். ஸோ அதனால் டேபிள் எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே நல்லா டைட் பண்ணிக்கலாம். உள்ளே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இனி இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லிவர் இருக்குல்ல, இதை அப்படியே நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த லிவரை ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல் டைட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ தான் இதை பிடிச்சி இழுத்தாலும் என்ன ஆகாது, இந்த கிளாம்ப் வந்து இப்போ வெளியே வராது. ஸோ நல்லா ஃபுல்லாக டைட் ஆயிடுச்சு. இந்த ஆமோட ஒரு சைட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் இந்த கிளாம்போட ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஏரியா இருக்குல்ல, அதை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கரெக்டாக இந்த கிளாம்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அதே பிளாக் கலரில் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல்குள்ளே இந்த ஆம்லேருந்து வரக்கூடிய ஒரு டியூப் மாதிரி வரும். ஸோ அதை உள்ளே இந்த மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த கிளாம்ப்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாண்டை நான் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டாண்ட் எதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் முன்னாடியே ட்ரைபாட் வச்சு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ட்ரைபாட் வச்சு வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு சைடில் தான் எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபுல்லாக டேபிள் அப்படின்னாலும் சரி, நம்ம ஆரி ஃப்ரேமில் போடுறதா இருந்தாலும் சரி, ஃபுல்லாக கவர் ஆகாது. பர்டிகுலராக க்ராஸாக ஒரு சைடு மட்டும்தான் கவர் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிப்பேன்னா, அந்த ட்ரைபாடுக்கு ஏற்ற மாதிரி என்னோட டேபிளையோ அல்லது ஃப்ரேமையோ ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து தான் நான் இவ்வளோ நாள் வீடியோஸும் சரி கிளாஸஸும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் டாப் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி வேணும், ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாகவே இந்த ஸ்டாண்டு நான் தேடிட்டே இருந்தேன். பட் இப்போ அது நான் வாங்கிட்டேன். இது எனக்கு எப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் கிளாஸஸ் எடுக்கும்போதும் சரி, அல்லது நான் கட்டிங்க்கான வீடியோ எடுக்கும்போதும் சரி, எனக்கு டாப் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணி ஃபுல் டேபிளையும் கவர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹைட்டை மேலே எடுத்து வச்சுட்டு இந்த ஹோல்டரை நமக்கு எந்த அளவுக்கு ஜூம் லெவல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஃபுல் டேபிளும் நமக்கு வீடியோவில் கவர் ஆகிற மாதிரி என்னால் கட்டிங் பண்ண முடியுது. இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு நான் பேட்டர்ன் ஷீட்டில் போட்டு ட்ரா பண்ணுறது. ஸோ அவங்க வந்து டாப் வியூவில் பார்க்குறப்ப அவங்களுக்கு கிளியராக நான் மெஷர்மெண்ட்ஸ் மார்க்கிங் பண்ணுறது, தென் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணுறது, எங்கே கட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு டாப் வியூவில் பார்க்கும்போது ரொம்பவே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம டேபிளில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி தான் ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் நான் மிஷினோட போர்ட்லேயும் இதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப நீடில் எங்கே நமக்கு பஞ்ச் பண்ணுறோம் அது எல்லாமே கிளியராக தெரிகிற மாதிரி இந்த ஸ்டாண்ட் எப்படி மேலும் கீழும் அப் அண்ட் டவுனில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறதும் சரி, வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் இதே ஸ்டாண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ரெக்கார்டிங்க்கும் சரி, கிளாஸஸ்க்கும் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாண்ட் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கிளாஸஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டாண்ட் என்னது, வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.